அனைவருக்கும் வணக்கம். மகா பிதா குரு தெய்வ ஆசீர்வாதம் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரசன ஞானத்தையும் பிரபஞ்சறிவையும் பெருமையோடு வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜிகாஸ்டோ அன்போடு வரவேற்கிறது. நம்ம இப்ப பார்க்க போற பதிவு ஆய்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ராகுவின் பங்கு. ஒரு அறிவார்ந்த விஷயத்த ஆய்வு செய்து அது தீர்க்கமானது எதுன்னு சொல்வதற்கு, பரிசோதனை செய்த முடிவுகளை வெளிப்படுத்துவதற்கு ராகுதான் மூல காரணம். அறிவை நம்ம 4 கிரகங்களுக்கு பிடிப்போம். ரொம்ப வெளிப்படையான அடிப்படை அறிவுகளை புதன் குறிக்கிறது. அது ஆசிரியர் அளவுல இருக்கு. ஆசிரியர் தாண்டி பேராசிரியர் லெவலுக்கு ஒரு அறிவு இருக்கணும்னா அதை குறிக்கக்கூடிய காரகிரகமா குரு இருக்கார். அதுக்கு மேல ஒரு ஞானியினுடைய அறிவு இருக்கணும் அப்படின்னா அதுக்கான காரகிரகம் கேது இருக்கு. இந்த 3 தான் அறிவுசார் கிரகங்கள். இந்த 3லையும் நமக்கு எங்கேயாவது சலனம் வரும்போது அதை ஆய்வுன்றது இதுதான், இதுக்கு மேல இது இல்லை அப்படின்னு பரிசோதனை பண்ணி சொல்லக்கூடிய கிரகத்துக்கு காரகம் ராகு. அப்போ ஒரு ஆய்வு அறிக்கையை சப்மிட் பண்ணணும், ஒருத்தர் பரிசோதிக்கணும். ராகு இல்லாத பரிசோதனையே கிடையாது, ஆய்வுகளே கிடையாது. அவர் எந்த பாவத்துல இருக்கிறாரோ அந்த பாவ சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த அவரால் தெளிவா தீர்க்கமா ஆய்வு செய்ய முடியும். நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட தோல்வி எங்க நிச்சயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ராகு எங்க இருக்குன்னு பாருங்க. அது சம்பந்தமாக நீங்க கவனிக்காமல் இருந்தீங்கன்னா உங்க தோல்வி நிச்சயிக்கப்பட்டிருக்கு. உதாரணமா லக்கணத்துல ராகு இருக்கு, தன்னை பத்தின ஒரு அறிவை மேம்படுத்தல அப்படின்னா அவர் கண்டிப்பா தோல்வி அவருக்கு நிச்சயம். வேற எங்க வேணாலும் இருந்துட்டு போட்டும். 2ல ராகு இருக்கு, அவர் வருமானம் அல்லது செலவினங்கள் அவர் கவனமா இல்லைன்னா அவர் கட்டாயம் தோல்வி நிச்சயம். அவர் எங்க வேணாலும் எந்த கிரகம் வேணாலும் இருக்கட்டும். 3ல ராகு இருக்கு, அவர் பேச்சுவார்த்தைகள்ல அவருடைய தகவல் தொடர்பு சாதனங்களை கவனமா பயன்படுத்தல அவர் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துவார். 4ல ராகு இருக்கு, அவர் சொத்து வாங்குறது விற்கிறது வண்டியில போறதுல கவனம் எல்லாம் ஒரு தோல்வி நிச்சயம். இந்த மாதிரி 12 பாவங்கள்ல ராகு எங்க இருக்குன்னு பாக்குறோம். அதுல அவர் கவனமா இல்லைன்னா அவர் கண்டிப்பா தோல்வியை கொடுக்கும். ஏன்னா அவர் தன்னை ஆய்ந்து உணர்ந்து செய்யக்கூடிய காரகிரகம். இப்ப 5ல ராகு இருக்கு, குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கு, குழந்தை எங்க போயிட்டு இருக்கு, என்ன படிச்சிருக்குன்னா அது கண்டிப்பா பாதிக்கப்படக்கூடிய நிலைமையில இருக்கா இல்லையா. இது சின்ன பருவத்துக்கு. கொஞ்சம் பருவம் அதிகமா இருக்கு, காதலிக்குதா காதலிக்கலையா எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு விஷயங்களா இருக்கும். இது 6வது பாவத்துல ராகு இருக்கு, வேலை எப்படி வேலை, யார் வேலை, யாரோட வேலைக்கு போறா, கடன் எங்க வாங்குறாரு, கடன் வாங்கின விதம் என்ன அப்படிங்கிற கவனம் இல்லைன்னா அவருக்கும் தோல்வி நிச்சயம். அதே மாதிரி 7ல இருக்குது, எதிராளி தேர்ந்தெடுக்கிற லேச சலனமா இருந்தாலும் தப்பு இருந்தாலும் வாழ்க்கை தோத்து போயிடும். வேலை செய்யக்கூடிய கூட்டாளியில கவனம் இல்லைனாலும் தோத்து போயிடும். 8ல ராகு இருக்கு, யார் நம்ம கூட பழகுறா, யார் நம்ம பக்கத்துல இருக்கிறா, யாருடைய பணத்தை நம்ம செலவழிக்கிறோங்கிறது கவனம் இல்லைன்னா அந்த வாழ்க்கையும் தோல்வியே. பேராசையினாலும் பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய பாவம். 9ல ராகு இருக்கு, என்ன படிக்கணும் மேல, அதை வச்சு என்ன வேலைக்கு போகணும் ஒரு தீர்மானமா இருக்கணும். இல்லைன்னா அது பெரியவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறோன்னு இருக்கணும். இந்த 3ம் சரியாக கவனிக்காத பட்சத்தை அவங்க தொழில் நிச்சயிக்கப்படுகிறது. 10ல ராகு இருக்கு, தொழில் சார்ந்த அறிவை பெருக்கிக்கிறணும். எந்த தொழில அறிவு அதிகமா இருக்கோ அந்த தொழிலை தவிர வேற செய்யக்கூடாது. அதுக்கு ஒரு அற்புதமான பழமொழி கூட இருக்கு, தெரியாத தொழிலை செய்யக்கூடாது, தெரிந்த தொழிலை செய்யாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு 10ல இருக்கிற ராகு ஒரு அற்புதமான உதாரணமா இருக்கும். 11ல ராகு இருக்கு, எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன அதுல வருமானம், என்னுடைய பங்கு என்ன அப்படிங்கிற தெளிவர தெரியாம வாழ்ந்து இருக்கு வாழ்க்கை 0ல முடியும், தோல்வி நிச்சயமா இருக்கும். 12ல ராகு இருக்கு, எங்க போனா பிழைக்கலாம், என்ன செலவு பண்ணணும், எந்த மாநிலம் எந்த நாட்டில் நம்மளோட வருமானம் வரும் அப்படிங்கிற தீர்மானமா இல்லைன்னா செலவுனால இல்ல வெளியிடங்கள்னால பெரிய அவமானங்கள் ஏற்படும். இதுதான் ராகு நின்ற வீட்டுடைய 12 பாவ பலன்கள். இது இல்லாம நம்ம ஆய்வு செய்யக்கூடிய அறிவு இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோம். உதாரணமா ஒரு பொருளாதாரத்துல பெரிய லெவல்ல ஒரு டேட்டா சயின்ஸ் மாதிரி வரணும், கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் 2ல ராகு இருக்கலாம், சுக்கிரன் கூட ராகு இருக்கலாம், புதன் கூட ராகு இருக்கலாம். இருக்கிறவங்க இந்த பொருளாதார ரீதியான ஆய்ந்த அறிவுகளை கொண்டு
தன்னை மேம்படுத்திக் கொள்ள முடியும். ராகு ஒரு கிரகத்தோட சேரும்போது உறவுகளை தான் கடுமையா பாதிக்குது. பொருளாதார நிலைகள்ல பேராசை இல்லாமல் இருந்தால் பெரிய வெற்றியை தருவதில் முன்னிலை வகிக்கிறது. அப்ப ராகுடைய ஆய்ந்த அறிவுங்கிறது என்ன? எந்த கிரகத்தோட ராகு சேர்ந்திருக்குன்னு பாருங்க. அந்த கிரகத்துடைய காரகத்துவ கல்வி, காரகத்துவ பொருளாதாரம், காரகத்துவம் சார்ந்த சமூக அறிவியலை நம்ம ஆய்ந்து அறிவிந்து சொல்வது மூலியமாக கட்டாயம் வெற்றி பெற முடியும். ஆனா உறவுகள் அது மிகப்பெரிய காயத்தை கொடுக்காமல் போகாது. சுக்கிரன்கிறது பொருளாதாரத்துக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுத்துனா உறவுகளை கடும் காயத்தை கொடுக்காம போகாது. அப்ப ராகுவோட சேர்ந்த கிரகம் என்ன ஆய்வு பண்ணுது? சூரியன் கூட சேர்ந்திருக்கு. பொலிட்டிக்கல் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் அவங்க பண்ணலாம். அரசியல் ஆய்வுகள் பெரிய லெவல்ல பண்ணலாம். அரசாங்கங்களுக்கு புரிய திட்டக்குழுகள்ல போய் வேலை செஞ்சு நிறைய ஆய்வறிக்கை கொடுக்கலாம். அந்த அறிவுல அவங்க நல்லா வரும். அதுல ஒரு டாக்டரேட் பண்ணலாம், ஒரு எம்ஃபில் பண்ணலாம். அதெல்லாம் நல்லா இருக்கு. சந்திரன் கூட சேர்ந்து இருக்குது. திரவம் சார்ந்த விஷயங்கள்ல அவங்க ஒரு அறிவை பெருக்கிக்கலாம். பால் பண்ணை, பெட்ரோலியம், ஆயில் அண்ட் கேஸ், இதுல நிறைய நாலேஜ் அவங்க பெருக்கிட்டு அதன் மூலியம் வருமானத்தை பெருக்கிக்கலாம். தோட்டப்பண்ணை வைக்கிறது, செயற்கையான ஒரு பொருள்களை வளர்க்குறது, திசு வளர்க்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணலாம். அதுல நல்ல வருமானம் வரும். பண்ணைகள் வைக்கலாம். ஆடு, மாடு, கோழி போன்ற பண்ணைகள் வச்சு அதன் மூலியமா தோட்டக்கலை, விவசாயம் இதெல்லாம் நல்ல அளவு கொண்டு வரலாம். செவ்வாய் கூட ராகு இருக்கு. விவசாயத்தில் நல்ல ஆராய்ச்சி பண்ணலாம். இப்ப செவ்வாய் ராகு செஞ்சுட்டு பூமியில் தோஷம் இல்லையா சார்னா? ஆமா, தோஷம்தான். ஆராய்ச்சி பண்ற இடத்துல வருமானம் இல்லை, அறிவு தான் பெருக்கணும். அப்போ ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கணும். அந்த நிறுவனத்துல ஒரு ஃபண்டு வாங்கிக்கணும். அவங்களுக்காக நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணி கொடுத்து மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். ஒரு கரும்புல புதுசான ஒரு ஒரு திசுக்களை வளர்த்து திசு மூலியமா கரும்பு வேகமா விளைவிக்கக்கூடிய பெருங்கரும்புல இருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி ஜாத்துல செவ்வாய் ராகு சேர்க்கிறது. அதிகமா காய்க்கக்கூடிய வாழைக்கன்றுகளை உருவாக்குற ஜாத்துல செவ்வாய் ராகு சேர்க்கிறது. அப்ப விவசாயம் சார்ந்த விளைபொருள் சார்ந்த விஷயங்கள் அவங்க ஆய்வுகளை பெருசா பண்ணலாம். அக்ரிகல்ச்சர் சார்ந்த நல்ல நாலேஜ் இருக்கும். ஆய்வாளர்னு சொல்லும் போது அந்த ஆய்வாளருடைய அறிவு அற்புதமா இருக்கும், பெரிய அளவில் கொண்டு வரும். அவங்க முதலீடு செய்யக்கூடாது. ஒரு நிறுவனத்திலிருந்து முதலீடு வாங்கி தன்னை பெருக்கிக் கொள்ள அந்த நிறுவனத்துக்கான ஆய்வறிக்கை கொடுத்து அவங்களே வளர்த்துக்கலாம் மொழிய. இவரே முதலீடு போட்டாரு, அந்த காசு வீடு வந்து சேராது. அதுல தெளிவா இருக்கும். புதனோட ராகு இருக்கு. புது புது திட்டங்கள்லாம் என்ன செய்யலாம், எந்த திட்டங்களை வச்சு சிறப்பா இருக்கும், அதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம். விளம்பர நிகழ்ச்சிகள்லாம் செஞ்சுக்கோ. அந்த சம்பந்தமான ஆய்வுகள், எதை மக்கள் வேகமா விரும்புறாங்க, எந்த அறிவு வேகமா மக்கள்கிட்ட போகும், என்ன மாதிரி கல்வி படிச்சா போகுங்கிறத ஆய்வு பண்ணலாம். குருவோட ராகு இருக்கு. ஒரு கம்பெனியுடைய கார்பரேட் பெரிய கம்பெனி, அந்த கம்பெனிக்கு எப்படி ஃபண்டு வரும், எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பொருளாதாரம் சார்ந்த ஆய்வுகளை அவங்க மேற்கொண்டு படிக்கலாம். அதுல ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணலாம், எம்பிஏ பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். அப்பவும் அவங்க முதலீடு பண்ணக்கூடாது. தங்கத்துல போய் முதலீடு பண்றவங்க மாட்டிக்கிறோம். ஸோ அந்த ஆய்ந்த அறிவு அவங்ககிட்ட ரொம்ப பிரகாசமா இருக்குமே தவிர அதை அவங்க முதலீடா பண்ணக்கூடாது. சுக்கிரன் ராகு இருக்கு. பொருளாதார சம்பந்தப்பட்ட ரொம்ப நாலேஜ் இருக்கும். தேவையில்லாம செலவு பண்ண மாட்டாங்க. பேராசை பட்டாங்கன்னா மாட்டிக்கிறவங்க, படக்கூடாது. அது தனிப்பட்ட உறவுகள் அது பெரிய லெவல்ல காயத்தை கொடுக்கும். அவங்க பொருளாதார சம்பந்தம் படிக்கலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதனோட அறிவியல் சார்ந்த மிகச்சிறந்த ஆய்வுகளை அவங்க செய்யலாம். அதுல டாக்டரேட் பண்ணலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட ஆய்வுகளை மேற்கொண்டு இந்த சமூகத்துக்கு பயன்படுற மாதிரி செய்யலாம். எல்லா விதமான அறிவியலையும் குறிக்கக்கூடிய சுக்கிரன் கூட பண்ணலாம். அதே குருவோட சேர்ந்து பயாலஜிக்கல் சம்பந்தப்பட்ட ஆய்வுகளை பெருசா பண்ணலாம். மிகப்பெரிய பயாலஜிக்கல் ஆய்வுகளை பண்ணக்கூடிய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா குருவாக சேர்க்கை 94% பேத்துக்கு இருக்குங்க. அதெல்லாம் செய்யலாம். சனி ராகு சேர்க்கை தொழில்துறை சார்ந்த ஆய்வுகள் கல்வி மேற்கொள்ளலாம். தொழிற்கல்வியை என்னென்ன தொழில் பிற்காலத்துல வரும், உதாரணமா இப்ப இன்னைக்கு ஏஐ மாதிரி, உங்களுக்கு முன்னாடி அந்த டேட்டா சயின்ஸ் மாதிரி என்ன தொழில்களை நம்ம நீ வருங்காலத்துல பெருசா இருக்கிற ஆய்வுகளை பண்ணி அதை சமூகத்துக்கு கொடுக்கணும். ஒரு கம்பெனிக்கு கன்சல்டண்டா போகலாம். தொழில் கன்சல்டன்ட் இவர் முதலீடு போட்ட தொழில் மாட்டிக்கும். இவர் ஆலோசனை வழங்கலாமே ஒழிய இவர் போய் அந்த தொழிலை முதலிலேயே செஞ்சாருன்னா அது மாட்டிக்கும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாச்சு. அப்ப ராகு ஒரு ஜாதகத்துல அற்புதமான அறிவுகளை ஜாதகருக்கு அள்ளி தருகிறது. அவருடைய கெட்ட நேரம் ராகு தரக்கூடிய அறிவை ஏத்துக்கிற மாட்டேங்கிறாரு. ராகு தரக்கூடிய அறிவை ஏத்துக்கிட்டவங்க யாரும் தோத்து போகல.
ராகு இல்லறத்தில் கடுமையான காயத்தை கொடுக்கிறது, அது மாற்று கருத்து கிடையாது. ஆனா பொருளாதாரத்தில் ராகு தோல்வியை தருவதில்லை, அற்புதமான பலன்களை தருது. மறுபடியும் பார்த்தோம்னா உபஜயஸ்தானங்கள் ராகு பெரிய வெற்றியை தருதுங்கிறது மறுபடியும் அந்த இடத்துல இன்னொரு விதியும் பயன்படுத்தி, அதனால ராகு சிறந்த ஆய்வுகளை மேற்கொள்வதற்கும் பொருளாதாரங்களை பெருக்கிக் கொள்வதற்கும் பேராசை இல்லாமல் அடுத்த இடத்தை நோக்கி பயணிப்பதற்கும் ராகு அற்புதமான பலனை தருகிறது. வெளிநாடு வெளிநாட்டு யோகங்கள், செயற்கை கல்விகள், செயற்கை நுண்ணறிவுகள், செயற்கை கருத்தரிப்பு, இதெல்லாம் ராகு அற்புதமான பலனை கொடுக்கும். இது சம்பந்தமான ஆய்வுகள் மிகச்சிறந்த அறிவு கொடுக்கும், மிகச்சிறிய அறிவு கொடுக்கும். ராகுடைய கிரக சேர்க்கைலாம் வரக்கூடிய ஒரே ஒரு மைனஸ், உறவுகளை அது மதிப்பதில்லை, உறவுக்கு போதிய முக்கியத்துவம் கொடுப்பதில்லைங்கிற தவிர்த்து மற்ற பொருளாதாரத்தில் ராக அறிவிலும் சரி பொருளாதாரத்தை ராக குறை சொல்ல முடியாது. அந்த ஒரு அற்புதமான பலன் ராக கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு நல்ல பழமொழி உண்டு, பாம்பை பிடித்து பலன் சொல்லணும். அதுக்காக பாம்பை பிடிச்சிட்டு போய் பலன் சொல்றதில்ல. நம்ம ஜாதகத்துல ராகு எங்க இருக்கோ அதை வச்சு 2 பலன் சொல்ல கரெக்டா இருக்கும்னு அர்த்தம் இருக்கும். ஒரு அற்புதமான விஷயம் அது. உங்க அனுபவத்தில் சொல்லி பாருங்க, சூப்பரா இருக்கும். நம்ம ஜிகேஸோட என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஜோதிடம் எல்லாத்துக்கும் போய் சேரணும்க்காக அனுபவ விதிகளை, அனுபவ முறைகளை தொகுத்து எடுத்து சொல்லிக்கிட்டே வரும். நீங்க அப்ளை பண்ணி பாருங்க, கண்டிப்பா கரெக்டா இருக்கும். ஏற்கனவே எனக்கு ஜோதிடம் தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு, எனக்கு பலன் சொல்ற மட்டும்தான் தடுமாற்றவங்களுக்கு உயர்நிலை அப்படிங்கிற ஒரு பாடத்திட்டத்தை வரப்போற ஜூன் 4 இருந்து 2 பேட்சா மொத்தம் 24 வகுப்பு நடக்க காத்திருக்கும். அதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஒரு கிரகம் ஒரு வீட்டில் நிற்கிறதுனால என்ன பலம் பலவீனம், இந்த பலத்தினால என்ன சொல்ல போகுது, பலவீனத்தினால என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறது ஒரு விரிவா இருக்கும். கிரக சேர்க்கைகள்ல என்னென்ன கிரக சேர்க்கை வாழ்க்கையுடைய ஆதாரத்தை அசைக்கிறது அல்லது உயர்த்துகிறது அப்படிங்கிறது இருக்கும். கோச்சார பல நிர்ணயங்கள் இருக்கும், தசாபத்தி பல நிர்ணயங்கள் இருக்கும். என்னென்ன கோச்சாரங்கள் அது தசாபத்திகள்ல இன்னும் பரிகாரம் செஞ்சா எளிமையா கடந்து போகலான் இருக்கலாம். எது ஜாதகருக்கு தேவையானது, எது தேவையில்லாதன்னு சொல்ற மாதிரி இருக்கும். எந்த விதிகளை பயன்படுத்தி ஜோதிடம் சொன்னால் போதுங்கிற ஒரு ஃபார்மேட்டை கொடுத்துருவோம். இந்த ஃபார்மேட்டுக்குள்ள அந்த சார்ட் நிற்கும். அப்படி ஒரு சிம்பிளிஃபைவா ஒரு 24 நாள் விளக்கங்களை தொடர்ந்து கொண்டு வருவோம். இதுல பாவ பலன்களும் இருக்கும், ராசி பலன்களும் இருக்கும். ஒரு குணங்கள் அப்பப்ப எங்க அனுபவங்கள் இது இப்படி சரியா வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவோம். இது ஒரு அற்புதமான வகுப்பா இருக்கும். படிக்க விருப்பம் இருக்கவங்க கீழே இருக்கிற நம்பர்ல பதிவு செய்து வகுப்புல சேர்ந்துடலாம், படிக்கலாம். இந்த ஜோதிடம்ங்கிறது ஒரு அற்புதமான வழிகாட்டி, நல்ல வழிகாட்டி. அந்த அற்புதமான வழிகாட்டி என்ன செய்யுதுன்னா, எங்க போனா உங்களுக்கு தொந்தரவு இருக்கு, எங்க போனா நீங்க பாதுகாப்பா பயணிக்கலாம்ன்றத உங்களுக்கு முன்னு உணர்ந்து சொல்லிக்கிட்டே வருது. உங்க கூடயே ஒரு நபர், ஒரு நல்ல விசுவாசி உங்க கூட பயணிக்கிறத உங்களால உணர முடியும். ஜோதிடம் படிப்பதற்கு முன் நீங்க எப்படி, படித்ததற்கு முன் நீங்க எப்படிங்கிறத உங்களுக்கு அற்புதமா உணர வைக்க முடியுங்கிறது நான் ஆணித்தரமா நம்புறேன். அதை படிச்சவங்க அனுபவிச்சிருப்பீங்க, படிக்காதவங்க படிச்சுட்டு உணர்ந்துக்குங்க. படிக்க விருப்பம் இருக்கும், கீழே நம்பர்ல பதிவு செய்து முன்பதிவு செய்துக்கலாம். எல்லாருக்கும் எல்லா எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி எல்லா விதமான நலன்களும் வழங்கட்டும் வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் நீண்டாயில் நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம், பேரறிவு, பிரசந்த ஞானம், பிரபஞ்சம் அனைத்தும் நிரம்ப வழங்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். ராகு ஒரு அற்புதமான ஒரு ஆய்ந்த அறிவுகளை, ஆய்வு அறிக்கைகளை, திட்டக்குழுக்களை, திட்ட முடிவுகளை, வருமானத்துக்குரிய வகைகளை எடுத்து சொல்லி தலை சிறந்த கிரகம் சொல்லி என்னோட அனுபவத்தை பதிவு செய்கிறேன். நன்றி.